அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மரியாதைக்குரிய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் சிஸ்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் இந்த இனிய காலை வேளையில் மிக மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். நண்பர்களே, நமது சிஸ்டம் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். அதுவும் மிக முக்கியமாக ஸ்பீடு கிரிப்டோ மற்றும் ஸ்பீடு கிரிப்டோவில் லெவல் இன்கம் இது எல்லாம் இன்னைக்கு நமக்கு பேமெண்ட்டு அந்த மாதிரி வரும்போது இன்னைக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை எல்லாருக்கும் தரும்னு நான் நம்புகிறேன். வழக்கமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் வழிவிடுவோம். குறிப்பாக செவ்வாய் வெள்ளி மகளிருக்காக, இன்று திங்கட்கிழமை என்பதால் அட்மின் டைரக்டர்களுக்காக நாம் வழிவிடக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினத்தில் அட்மின் டைரக்டர்ஸ் தங்களுடைய பணிகள் எவ்வாறு இருக்கிறது, தங்களுடைய அணிக்காக, அணியின் வளர்ச்சிக்காக, சிஸ்டத்தின் வளர்ச்சிக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட அட்மின் டைரக்டர்ஸ் கைகளை உயர்த்தி தங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். முதலாவதாக ராமலிங்க சார், வெல்கம் சார், வெல்கம். குட் மார்னிங் அட்மின் டைரக்டர், ஆல் லீடர், குட் மார்னிங். ஒரு சின்ன தகவல், நீங்க லாஸ்ட் வீக் உங்க ஒர்க் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். என்னன்னா, நீங்க டோட்டலா நான் 15 என்ட்ரி கொடுத்தேன், 20 என்ட்ரி கொடுத்தேன்னு ஒரு 3 மாதமா அந்த கதையை அந்த விஷயத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இந்த வாரத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல இதுல உள்ள கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, ஏன்னா நம்மளுக்கு 6:45 மீட்டிங் இருக்கு. அதனால இதை கொஞ்சம் பேசணும்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில நீங்க பேசிட்டு வாங்க, ஃபைனலா நான் பேசுறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஜேசு சார், வெல்கம் சார், வெல்கம். மதுரையிலிருந்து நான் ஜேசு பேசுறேன். வெல்கம் சார். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நேத்து என்னுடைய டவுன்லோட்ல எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்குன்னு சொல்லி நேத்துல இருந்து நான் டெய்லி 9ஆம் தேதி எவரி மந்த்ல 9ஆம் தேதி குழுக்கள் முறையில உங்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். டெய்லி மீட்டிங் அட்டன் பண்ணி இருந்தா அதை நான் நோட் பண்ணிடுவேன். எனக்கு 9 ஸ்டார் போட்டு வரணும்ட்டு நான் அது ஒரு விதிமுறை வச்சிருக்கிறேன். அது நேரத்துல இருந்தே என்னுடைய ஒர்க்கை இன்னும் கூடுதலான ஒரு இதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி சார். திரு முத்துக்குமரன் சார். சார் வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், கேக்குதுங்க, பேசுங்க. இதுங்க சார், திருவண்ணாமலை முத்துக்குமரன் பேசுறேன் சார். நான் இப்போ நிறைய நண்பர்கள்கிட்ட புதிய நண்பர்களுக்கு சொல்லி புதிதாக இணைந்தீங்கன்னாக்கா ஒரு 10 கிராம் வெள்ளி காயின் நான் என்னுடைய டைரக்டில் வரவங்களுக்கு ஒரு கிரிப்டோவிலையும் ஸ்பீடு கேஸ் பார்ட்டி லெவல் இன்கமுக்கும் சேர்த்து ஒரு 7000 ரூபாய் கொடுத்தாக்கா புதிய ஐடி போட்டு அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து இன்னும் நிறைய நண்பர்களை இணைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் சார். அது மிக விரைவில் நிறைய நண்பர்களை இணைப்பேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். தொடர்ந்து திரு அரக்கோணம் ராமலிங்கம் சார், வெல்கம் சார், வெல்கம் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? கிளியரா இருக்குங்க சார். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். நான் கடந்த வாரம் ஐயா சொன்னது மாதிரி கடந்த வாரம் நடந்த நிகழ்வு மட்டும் சொல்றேன். கடந்த வாரம் ஏற்கனவே நான் 22 பேர் டைரக்ட்ல கொடுத்திருந்தேன். என்னோட டைரக்ட்ல ஒருத்தர் கொடுத்தேன். அதே மாதிரி என்னோட டீமுக்காக ஒர்க் பண்ணி ஒரு 8 பேர் புதிதா இந்த திட்டத்துல இணைய வச்சிருக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊட்டி அச்சீவ்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறமா ஸ்பீட் கிரிப்டோவுக்கும் இதுல இணைப்பதற்கான முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கிறேன்.
நேரடியாகவும் போன் மூலியமாகவும் பேசிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து முன்னேற்ற பாதையில கொண்டு செல்வோம். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அரக்கோணம் ராமலிங்கம் சார். அடுத்ததாக 100 அட்மின் டைரக்டரும் தங்களுடைய இருக்க டீம்ல இருக்கிற வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க வேலெட்டை வந்து 30 ரூபா கொடுத்து எல்லாரும் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க, ரெடியா இருக்க சொல்லுங்க. அதை மட்டும் பிரதான பணியா செய்யுங்க. அப்பதான் அந்த 40 லெவல் வேலெட் இன்கம் ஒவ்வொருத்தரும் புரிய வச்சாதான் ஒவ்வொருத்தரும் பாக்கெட்லயும் காசு வரும். அவங்க பாக்கெட்ல காசு வரதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்கணும், அதை செய்யணும். அது சில பேர் சொன்னா புரியாது, அதனால வேலெட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பேசுவோம். அநேகமா இன்னைக்கு ஈவினிங் உள்ள பேவுட் வந்து செட் ரெடி ஆயிடும். நாளை காலை நீங்க 10:30 மணிக்கு 10:30 to 12 வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரும்னு நினைக்கிறேன். 95% 5% ஒர்க் எப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்று அவங்க அந்த டெபாசிட்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு 5% வேணா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். எனிவே குட் ஸ்டார்ட். நம்ம அப்டேட் பண்ணலாம் ஒவ்வொரு விஷயங்களும். தேங்க்யூ. மற்றெல்லாம் நம்ம அட்மின் மீட்டிங்ல பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாபு சார், உங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுங்களேன். சார் மார்னிங் சார். சார் சேம் தான் சார். இப்போ எல்லாருமே வந்துட்டு பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா வந்து கிரிப்டோல உங்களோட டைரக்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்கிற விஷயத்தை மட்டும் உங்களோட லாஸ்ட் வீக் ரிப்போர்ட் மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நம்ம பேசலாம். எஸ் சார். எஸ் சார், 24 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ராயல் கிளப் எலிஜிபிள் ஆயிருக்கேன். ஊட்டிக்கு வந்து 6 பேர் வந்து வராங்க. ஸோ நான் வந்து 12 பேர் சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட்டா வந்து என்னுடைய டீம்ல வந்து செக் பண்ணிட்டு நான் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்துடுவேன் சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். இப்ப ராமலிங்கம் பேசுறேன். ஹானஸ்டி கிளப் முடிச்சிருக்கேன். அதிகபட்சம் அக்டோபர் 2க்குள்ள 100 டைரக்ட் ரெஃபர்ல ஆனா கண்டிப்பா பண்ணிடுவாங்கிற நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். எல்லா லீடர்ஸுக்கும் வந்து நம்ம இதை வந்து கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. வர வாரம்லாம் ரிப்போர்ட்டா நீங்க கொடுத்துருங்க. அதுக்கான வேலைகளை சங்க சார் எப்படி பண்ணணுங்கிறத அவர் சொல்லிடுவாரு. ஓகே, அது அட்மின் மீட்டிங்ல பேசிக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப குரூப்ல வந்து குரூப் 1 குரூப் 2 இருக்கு. குரூப் 1ல இன்னொரு அதிகப்படியா 2 நபர்களை நம்ம வந்து சேர்த்தாகணும். என்ன காரணம்னா, வேலை வந்து கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ராஜா சாருக்கு துணையா இன்னொருத்தர் வந்து மாதேஸ்வரன் சார், மகளிர்ல பாத்தீங்கன்னா உஷாராணி மேடம், இவங்க 2 பேரும் குரூப் 1ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் அதை வந்து பயணம் பண்ணுவாங்க. அதோட பார்த்தா குரூப் 2ல பாத்தீங்கன்னா வேல்முருகன் வடலூர், இன்னொன்னு பானுமதி மேடம், இவங்க இதோட இருப்பாங்க. இவங்களை மட்டும் கொஞ்சம் பேசிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போலாங்கிறத நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு. அடுத்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே இந்த 4 பேர் சேர்ந்து யாரு ஜூமுக்கு வர்றா யாரு வரல எல்லா விஷயங்களும் சங்கர் சார் ரிப்போர்ட்டா கொடுத்துருங்க. நீங்க இனிமே இதுல பேசணுங்கிறதுல நம்ம அடுத்த கட்ட வேலைகளுக்கு நம்ம போலாங்கிறத நம்ம சொல்லிக்கிறேன். நண்பர்களே, ஒன்றே ஒன்றுதான், இது நாம தானா சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டத்தை எப்படி கட்டமைப்போட கொண்டு போறது உங்க கையில தான் இருக்கு நண்பர்களே, வேற யாரு கையிலும் இல்ல. நமக்கு நாமே சரி பண்ணிட்டால் மட்டும்தான் இது முடியும். இப்ப வந்திருக்க பிளான் படி பாத்தீங்கன்னா வேலட் வந்து நிறைய அட்மின் டைரக்டர்கிட்ட நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதை தயவு செஞ்சு இன்னைக்கு ஃபைனல் டே ரிட்டர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ண முடியல அப்படின்னா பாபு சார் கூட டைரக்டா அதை எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு நீங்க கொடுக்க வேண்டியிருக்கோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அக்டோபர் 2க்கு பிறகு அது வேலட்டா மாறுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாஃப்ட்வேர் சார், சங்கர் சார் எல்லாம். அதனால அதையும் நீங்க கவனத்துல எடுத்துங்க. தயவு செஞ்சு அந்த 6 பேரும் இன்னைக்கு அதை ஃபைனல் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்மளுக்கு எப்பொழுதுமே இனிமே 6:15க்கு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கான டைம் வந்து 6:15, 20 நிமிஷம் மீட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் முத்துக்குட்டி திருநெல்வேலியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நண்பர்களே, நமது பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் திட்டமானது நம்ம அனைவருக்கும் பரந்த அளவில் மிகப்பெரிய அளவில் வருமான வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. இப்போ ஸ்பீட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் 40 லெவல் இன்கமில் யூனிட் பைசா எவ்வளோ யூனிட்டை நீங்கள் சம்பாதிக்கலாமோ அந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் யூஎஸ்டிடியில் வந்துட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எவ்வளவு நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி பரந்த வாய்ப்பு.
பரந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்க இந்த திட்டத்துல நாம எவ்வாறு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்றதுக்காக வேண்டி நான் தூத்துக்குடியை சார்ந்த மதிப்பிற்குரிய எஸ்பி ராஜா சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன் சார். ராஜா சார். தேங்க்யூ முத்துக்குட்டி சார். அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட் கிளாஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ராஜா சார் ஒரே நிமிஷம் மறுபடியும் மியூட் பண்ணீங்க. எஸ் சார், இப்போ ஓபன் பண்ணீங்க சார். சரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாபு சார். பிபிஎஸ் ஸ்பீட் கிளாஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். நான் உங்கள் எஸ்பி ராஜா. நண்பர்களே, நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மிராக்கிள். அதாவது பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ல நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்குள்ள ப்ராஜெக்ட் தான் இப்ப நம்ம அதனுடைய முதல் ப்ராஜெக்ட் தான் இப்ப பார்க்க போறோம். அதனுடைய ஆட் ஆன் ப்ராஜெக்ட் சார் சொன்ன மாதிரி அற்புதமா இன்னும் ஒரு விரைவில் அது வரப்போகுது. அது நமக்கு மைக்ரோ செகண்ட்ல கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட் நண்பர்களே, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும் சொல்லுங்க? அதாவது ஒரு நிறுவனத்துல நம்ம இணைஞ்சு பணிபுரிறோம். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நம்ம மாற்றி யோசிங்கிற மாதிரி நம்ம உதவி கொடுத்து உதவி பெற மாதிரி அற்புதமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா நண்பர்களே, முதல்ல நம்பிக்கை எப்படி வரும்னா அந்த நிறுவனம் அது எப்படி லாங் ஸ்டாண்டிங்கா கொண்டு போகுமா, அடுத்தது பாத்தீங்கன்னா அது ஒரு நம்பிக்கை வந்தாலும் இதுல இணைஞ்சு பணிபுரிந்தா நம்ம லைஃப் மாறுமா, நம்ம தலைமுறையை மாத்த முடியுமா அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்த நம்ம யோசிப்போம் கண்டிப்பா. ஆனா இதுவரை பார்த்த விஷயத்துல நண்பர்களே, எனக்கும் பாத்தீங்கன்னா 96ல இருந்து அனுபவம் இருக்கு. எத்தனையோ நிறுவனத்துல நம்மளும் இணைஞ்சிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நிறுவனம் நல்லா இருக்கும். ஏன்னா நெட்வொர்க்னாலே ப்ராடக்ட் கான்செப்ட் தான். நிறுவனம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்க நம்ம லைஃப் மாறுமாங்கிறது கண்டிப்பா கேள்விக்குறி. உழைப்பு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் உழைப்பு போட்டா தான், ஒரு வருஷம் அதுவும் 2 வருஷம் போட்டா தான் 20,000 30,000 மாசமே பார்க்க முடியும். இதான் உண்மை, சத்தியமான உண்மை. ஆனா நண்பர்களே, இங்க பாருங்க எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு பாருங்க. இங்க நம்ம அனைவருக்கும் 100க்கு 200% நம்பிக்கை வந்துருச்சு. காரணம் என்னன்னா இது நிறுவனம் கிடையாது, நம்ம தான் ஓனருங்கிறது நம்ம எல்லாருக்கும் மனசுல ஆணித்தரமா பதிஞ்சிச்சு. அடுத்தது இங்க இணைஞ்சா வருமானம், நம்ம லைஃப் தலைமுறை மாறுமா அப்படிங்கிறதுக்கு அற்புதமா நம்மளுடைய தாய் திட்டத்துல இருந்து வரிசையா பார்த்துட்டு இருக்கீங்க. நண்பர்களே, எந்த அளவுக்கு ஒரு ஆட் ஆன் ப்ராஜெக்ட் கொடுத்து நொடிக்கு நொடி பணம், மைக்ரோ செகண்டுக்கு பணங்கிற அளவுக்கு அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப இது இருக்கு. ஆனால் இதுல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் நண்பர்களே? நிதானம் முக்கியம். அதுதான் முக்கியம். இங்க இருந்து அங்க போனா அங்க ஒருத்தங்க காட்டுறாங்க இதை விட அங்க பெட்ரு அப்படின்னு நம்ம இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போனோம்னா கண்டிப்பா நம்ம பழைய இடத்துலதான் நிப்போம் நண்பர்களே. நிறைய பார்த்துட்டோம். அதே பழைய இடத்துலதான் இப்ப நின்று நானும் பேசுறேன், நீங்களும் அந்த இடத்துலதான் இருந்துட்டு இருக்கீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா பாத்தீங்கன்னா நண்பர்களே, தொடர் முயற்சி இதுதான் வேணும். இந்த தொடர் முயற்சி எங்க கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும் இருக்கு. அந்த இடம் தான் நம்மளுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான ஸ்பீடு கேஷனுடைய குடும்பத்தில் உள்ள அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்பீடு கிரிப்டோ. நண்பர்களே பாருங்க, இதை பண்ணும்போது விஸ்வரூப வச்சு நம்மளை தேடி வந்தே தீருங்கிறது பிரபஞ்சத்தினுடைய விதி. ஏன்னா இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மள்ட்ட என்ன இருக்கணும்னா உதவும் மனப்பான்மை. அந்த இது நமக்கு 100க்கு 200% இருக்கு. அதனாலதான் நம்ம அனைவரும் இந்த காலை வேளையில அற்புதமா இணைஞ்சிருக்கோம் நண்பர்களே. ரைட், சூப்பரா இருக்கு சார். வாங்க சார், எங்களுக்கு அந்த அற்புதமான விஷயத்த சொல்லுங்க சார். நீங்க கேட்கறது புரியுது நண்பர்களே. வாங்க, நம்மளுடைய தாய் திட்டமான பிபிஎஸ் ஸ்பீட் கிளாஸ் பத்தி உங்களுக்கு அற்புதமா எல்லாருக்கும் தெரியும் நண்பர்களே. நம்மளுடைய தொடர் முயற்சி, நம்ம தலைவர்களுடைய தொடர் முயற்சியின் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல தலைவர்கள் எப்படி இருக்கணும்னா பின்னால வரக்கூடிய முன்னாலே யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோசித்து இந்தியாவிலே முதல் முறையா நமக்கு ஸ்பீட் கேஷ்ல, ஏன்னா தாய் திட்டத்தை சொல்லாம மறக்கவே கூடாது. தாய் திட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அற்புதமா நம்மளுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஹெல்பிங் ப்ராஜெக்ட் அற்புதமா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அனைவரும் நம்ம மனசார நன்றி சொல்லிக்கணும் நண்பர்களே. ஏன்னா வேலை அங்க இல்ல, இனிமே என்ன வேலை அங்க என்ன இருக்கு? வேலை என்ன வேலை? அற்புதமா நிறைய நண்பர்களை உள்ள கொண்டு வரதான் நம்ம வேலை. சோ நண்பர்களே, நம்ம சங்கர் சாருக்கா இருக்கட்டும், பேரை சொல்றது தப்பு இல்ல, நம்ம சங்கர் சாருக்கா இருக்கட்டும், ராமலிங்க சாருக்கா இருக்கட்டும், நம்ம ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கோம். நம்ம ஆட்டோமேட்டிக் ஹெல்பிங் ப்ராஜெக்ட் வந்தா தினமும் 1000 ஐடி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. நண்பர்களே, இது
நம்ம திட்டம், நமக்கான திட்டம், நம்ம வளர்ச்சிக்கான திட்டங்கிற மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டனா உறுதியா முடியும் நண்பர்களே. நம்மால் முடியாதது யாராலும் முடியாதுங்கிறது உங்களுக்கு ஆணித்தரமா தெரியும். சூப்பர், ரைட் நண்பர்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அற்புதமான செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் சார் அற்புதமா சொல்லுவாங்க சங்கர் சாரு. இங்க வந்து நம்ம ஒட்ட வச்சிருக்கோம், இதை யாராலும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடி கிரிப்டோன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்திருக்கிறோம். இது என்ன சார் அப்படின்னா நண்பர்களே, புது நண்பர்கள் நிறைய வந்திருப்பீங்க, ஸ்பீடு கேஷை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும், உங்க நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க. பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை சார். கிரிப்டோங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு பெரிய ஒரு மாயை மாதிரி இருக்கும், அது ஒண்ணுமே கிடையாது. இங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீடு கேஷ் திட்டத்தை யாரெல்லாம் மனசார உள்வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்பீடு கிரிப்டோ எளிமையா புரியும். அங்க ஐஎன்ஆர், இங்க யூஎஸ்டிடி, அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. இந்த யூஎஸ்டிடியை மாத்துறதுக்கு நம்ம பிபிஐ எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, அற்புதமா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மாத்தி கொடுக்க போறாங்க, நம்ம குடும்பத்திலே இருக்கு. அதனால இது ஒரு பெரிய விஷயமா மைண்ட்லயே வச்சுக்கிட வேண்டாம் நண்பர்களே. இதுல இணையறதுக்கு எப்படி நம்ம ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோமோ இங்க நம்மளுடைய பிரைவேட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் வாலெட், ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட் எதுனாலும் நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் அதுதான் கட்டாயம் இல்ல. சேஃப் வாலெட் பெஸ்ட்னு ஏன் சொல்றோம்னா சேஃப்டி இருக்கு, அதனாலதான் அந்த அனுபவத்தின் பேர்ல தான் இது சொல்றோம், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. சூப்பர் சார், நான் அற்புதமா ஒரு வேலெட்டை எல்லாமே கிரியேட் பண்ணி பக்காவா வச்சிருக்கேன் சார், வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை ஸ்பீடு கிரிப்டோ வரவேற்கிறது. ரைட், நான் எப்பயும் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்பிக்கை, நிதானம், தொடர் முயற்சி எல்லாம் இருக்கு சார் எங்கள்கிட்ட. அடுத்து ஃபைனலா என்ன சொன்னேன் நான் உங்கள்கிட்ட, உதவும் மனப்பான்மை. நண்பர்களே, இங்க ஒரே ஒரு முறை மனசார எப்படி நம்ம தாய் திட்டமான ஸ்பீட் கேஷுக்கு 1000 ரூபாய் மனசார உதவி பண்ணி நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் அங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் நண்பர்களே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒரே ஒரு முறை 50 USDT. யூஎஸ்டிங்கிறது டெதர், இது ஒரு ஸ்டேபிள் காயின். நண்பர்களே பாருங்க, கிரிப்டோல 2 விதம் இருக்கு. அன்ஸ்டேபிள் காயின், அதாவது பிட்காயின், எத்திரியம், இந்த மாதிரி டோஜி காயின், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறம் மாறும், அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறும். அதுல எல்லாம் நம்ம வந்து கிட்ட போகவே கூடாது. எப்ப போகணும் அப்படின்னா நம்ம இதுல சம்பாதிச்சு பல லட்சம் டாலர் கையில இருக்கும்போது அதை வாங்கி வச்சுக்கோங்க, அதுல உங்களுக்கு முன்னேற்றம் வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா, ரைட். ஆனா நம்ம இப்ப கையில எடுத்துக்கிறது ஸ்டேபிள் காயின் நண்பர்களே. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா இப்ப ஆவரேஜா 90, 91, 92. நாளைக்கு இப்ப 92 ரூபா இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலைல பாத்தீங்கன்னா 10 பைசா கூடும், 10 பைசா குறையும். ஐ மீன் 10 சென்ட் கூடும், 10 சென்ட் குறையும். இவ்வளவுதான் இதோட டிஃபரெண்ட். அதனாலதான் இதை அற்புதமா நம்ம தலைவர்கள் வந்து நிலையா இருக்கணும், உழைப்பு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அற்புதமா இந்த யூஎஸ்டிடியை கையில எடுத்திருக்காங்க நண்பர்கள். எத்தனையோ ப்ராஜெக்ட் பார்த்திருப்பீங்க, டிரானா அது இதும்பாங்க. ஆனா நம்ம இது ஸ்டேபிள் காயின்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டேபிள் காயின்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம இந்தியன் ருப்பி மாதிரி வச்சுக்கோங்க. இங்க அவ்வளவுதான், ஒரு தடவை வாங்கினீங்கன்னா அந்த மதிப்பு அப்படியே இருக்கிற மாதிரி சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். சூப்பர் சார், ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க இந்த 50 USDT உதவி பண்றோம் இல்லையா, இது எப்படி உதவி பண்ண போறோம்னா நண்பர்களே, இங்க 2 விஷயம் நமக்காக 2 வகையான வருமானம் கொடுக்குறாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா ஆக்டிவ் போர்டு, 2வது பாசிவ் போர்டு. ஆக்டிவ் போர்டுனாலே நண்பர்களே எல்லாருக்கும் தெரியும், 100% அங்க உழைப்பு இருக்கணும். ஆனா அது குறுகிய காலம் இருந்தா போதும், நம்ம லைஃப் மாறும் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, 90% இங்க ஆக்டிவ் போர்டு தான் பேரு, ஆனா நான் ஒர்க்கிங். என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, 10% இங்க ஒர்க் பண்ணா போதும் ஆக்டிவ் போர்ட்ல. நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்பீடு கேஷ் ஆன தாய் வீட்டுல எப்படி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கோ, இங்கேயும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நான் வச்சுக்கோங்க, இங்க உங்களுக்கு மேனுவல் ஒர்க் கிடையவே கிடையாது. அப்ப என்ன ஒர்க் அப்படின்னா, அற்புதமா இந்த திட்டத்தை கேளுங்க, மனசார நிறைய நண்பர்களை உள்ள கொண்டு வாங்க. இந்த 10% ஒர்க் பண்ணா போதும், சிஸ்டம் நம்மளுக்கு 90% ஒர்க் பண்ணி நம்ம தலைமுறையை மாத்ததுக்கு ரெடியா இருக்கு நண்பர்களே. பாப்பமா வாங்க, சூப்பர், ரைட். நண்பர்களே, உங்களுடைய செல்போனை வந்து லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க, அது மீன் படுக்க வசதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும் நண்பர்கள். சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நண்பர்களே பாருங்க, நம்ம 40 USDT கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, முதல்ல இதுல வந்து 50 USDT கொடுக்கும்போது நண்பர்களே நமக்கு 2 வகையான வருமானம்னு சொன்னேன், நான் ஒர்க்கிங் இன்கம் அண்ட் ஒர்க்கிங் இன்கம். அப்ப ஆக்டிவ் போர்டுக்கு ஒரு 40 USDTயும் 10 USDT நான் ஒர்க்கிங். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா இதுவரை நான் ஒர்க்கிங்ல யாருமே சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இங்க நான் ஒர்க்கிங்ல பாருங்க, நம்ம தலைமுறையே மாத்த போது எவ்வளவு குயிக்கா அப்படிங்கிறத பார்க்க போறீங்க நண்பர்களே. தயவு செய்து உங்க மனசுங்க இருக்கட்டும், செல்போன் வந்தா தயவு செய்து கட் பண்ணிருங்க. ஏன்னா வாய்ப்புகள் வர்றது நம்ம கையில இல்லாத இறைவனுடைய கையில. எந்த இடத்துல நம்ம லைஃப் லிப்ட் ஆகணும் அவன் தான் முடிவு பண்ணணும் நண்பர்களே. தயவு செய்து இங்க பலாயிரம் நண்பர்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கு நம்ம தாய் வீடான பிபிஎஸ் ஸ்பீட் கேஷா இருக்கட்டும், இப்ப கிரிப்டோவா இருக்கட்டும். தயவு செய்து புரியுறேன், வாழ்க்கையில என்ன செய்ய சார் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கோம் நண்பர்களே. உங்களில் ஒருவனாக நான் சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க வந்து
40 USDT நீங்க மனசார உதவி பண்றீங்க இல்லையா ஆக்டிவ் போர்டுக்கு, சூப்பர். இதுல என்ன நடக்குன்னா நண்பர்களே, நம்மளுக்கு 43 டைம்ஸ் 43 மடங்கு உங்களுக்கு இந்த சிஸ்டத்தின் மூலமாக ஆட்டோமேட்டிக் ஹெல்பிங் ப்ராஜெக்ட், இதுவும் ஆட்டோமேட்டிக் ஹெல்பிங் மூலமா நமக்கு என்ன நடக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு 1690 USDT கிடைக்கும். இன்று 90 ரூபாய் கணக்கு பண்ணி நீங்களே பாத்துக்கோங்க. இது ஒரு தடவா இல்ல, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்டுடைய சிஸ்டம் எப்படி இருக்கோ அதேதான் இங்கேயும் ஆக்டிவ் போர்ட்ல கொண்டு வந்திருக்கோம். ஆனா அங்க எந்த அளவுக்கு 4 லெவலு, இங்க 2 லெவல்ல நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி அற்புதமா இந்த விஷயத்த நம்ம தலைவர்கள் அற்புதமா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி, அந்த விஷயத்தையும் இங்க பார்க்க போறீங்க பாருங்க. இங்க 16 அடி இல்ல 18,000 அடி பாய போகுது. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க நீங்க ஒரு முறை 40 USDT இந்த ஆக்டிவ் போர்டுக்கு எடுக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, நிதானம், பொறுமை, தொடர் முயற்சியா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது அந்த வேலையை சிஸ்டம், இது ஆட்டோமேட்டிக், நமக்கு வேலையே இல்லை. நம்ம அற்புதமா அந்த நண்பர்களை இங்க இணைச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் அற்புதமா நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீரும். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, 43 டைம்ஸ் 1690 USDT ஒரு தடவை இல்லை நண்பர்களே, மீண்டும் 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 கிடைக்கும். அது எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லெவல் தான் இங்க நண்பர்களே. பாருங்க எந்த அளவுக்கு எளிமை பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நண்பர்களே, உலகத்திலே முதல் முறையாக சிங்கிள் என்ட்ரி குளோபல் ஆட்டோஃபுல், அதாவது ஒவ்வொருத்தர சிங்கிள் லைன்ல தான் உட்காருவாங்க. அது என்னங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய எந்த திட்டமா இருக்கட்டும், நம்மளுடைய திட்டத்தினுடைய உயிரோட்டமே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் தான். உழைப்பவருக்கு இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே அள்ளி கொடுக்குங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு மேஜிக்கை நீங்க பார்க்க போறீங்க. நம்மளுடைய ஆக்டிவும் போர்டும் சேர்த்து எவ்வளவு ஸ்பான்சர் இன்கம் வரப்போகுது. இப்படி வருமா சார், இப்படிதான் எப்படி சார் உங்களால எப்படி சார் திங்க் பண்ண முடியுது அப்படிங்கிற அளவுக்கு உங்க மைண்ட் தோணும் நண்பர்களே. பொறுமையா பாருங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 லெவல்ல நான் சொன்னேன் இல்லையா, 2 லெவல் சேர்த்து 100 USDT சார் ஒரு தடவை சார் இல்ல, நான் எப்படியே சொல்லிட்டேன், கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க 2 லெவல்ல 5 ரீபத் ஐடி. என்ன சார் சொல்றீங்க, 2 லெவல்ல 5 ரீபத் ஐடியா? எஸ் நண்பர்களே, புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை மட்டும் இல்ல ரீபத் ஐடி, மீண்டும் 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 வர்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. யாருமே உலகத்துல முதல் முறையா இந்த அளவுக்கு ரீபர்த்துக்கு ரீபர்த், ஸ்பான்சர் இன்கம் யாரும் கொடுக்கவே இல்லை நண்பர்களே. புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ நம்ம கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிருப்போம். இதுவரை என்ன நடந்திருக்கும், ஒரு நபரை ஒரு தடவை அறிமுகப்படுத்துற, ஒரு தடவை டைரக்ட் ரெஃபரன்ஸ், ஒரு தடவை பேர் மேட்சிங், ஒரு தடவை லெவல் இன்கம், இதானே பார்த்திருப்போம். ஆனா இங்க பாருங்க, ஒரு தடவை ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால் 100 USDT ஒரு தடவை மட்டும் இல்லை. நமக்கு எப்படி 2 லெவல்ல 5 ரீபத் ஐடி சிஸ்டம் கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம இணைத்த நண்பர்களுக்கும் 5 ரீபத் ஐடி கொடுக்குமா? அப்போ இதை விரைவா வாங்கன்னு நம்ம என்ன செய்யணும்? அதைத்தான் இப்ப நம்மளோட தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்ப இந்த மீட்டிங் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க, சார் எத்தனை டைரக்ட் முடிச்சிருக்கீங்க, எத்தனை கிரிப்டோல, ஏன் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்குள்ள அவங்களுக்கு வரப்போகுது. ஆனால் நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம குயிக்கா நண்பர்களை அறிமுகப்படுத்தும் போது நம்ம இந்த 2 லெவல்ல நம்ம ரீபத் ஐடி நமக்கு வரும் இல்லையா, அப்ப குயிக்கா நம்ம ஒரு வாரம் 10 நாள்ல ஒரு 12 நண்பர்களை கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்கும் விரைவா நம்ம வாங்குற சமயத்துல ஒரு வாரம் 10 நாள் கேப்ல அந்த 12 நண்பர்கள் இருந்தும் 100 USDT கிடைச்சா யோசனை பண்ணி பாருங்க. 1200 USDT நண்பர்களே, 1,00,000 ரூபாய் நம்ம கையில தானே இருக்கு. ஒரு வருஷத்துலயே எடுத்துக்கோங்க, அது உங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. தயவு செய்து இது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும் நம்ம நண்பர்களே. அதனாலதான் நம்ம தலைவர்கள் சொன்ன மாதிரி 1000 நண்பர்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உலகம் ஃபுல்லா நம்ம பப்ளிக் பண்ணுவோம்னு சொன்னாங்க. சொன்னதை செஞ்சாங்களா இல்லையா? உலகத்துல யார் செஞ்சிருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இது கலியுகம், எல்லாமே பணம் தான், பணத்துக்காக என்னன்னாலும் நடக்குங்க. ஆனா சொன்னதை செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இப்படி ஒரு அற்புதமான நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான திட்டத்துக்கு நிறைய நண்பர்களை, ஏன் நண்பர்களை அறிமுகப்படுத்தக்கூடாது? ஓகே, வாழ்த்துக்கள், பண்ணுவோம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ரீபர்த் ஐடி. எப்படி ரீபர்த் ஐடின்னு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, 2 லெவல்ல 5 ரீபர்த் ஐடி கிடைக்கு. இங்கேயும் மல்டிபிள் ஆஃப் 5. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, முதல் முறையாக எந்த அளவுக்கு அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கு பாருங்க. நம்ம தாய் வீடான பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல 1000 ரூபாய் போட்டுருவாங்க, கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்காங்க. அவங்க விரைவில் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்துல இருந்து ஹெல்பிங் ஐடி பல ஆயிரம் ஐடிகள் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்டுக்கு போய் கடைசியா இணைஞ்ச நண்பர்களுக்கு என்ன பண்ண போது பாருங்க. இங்கேயும் ஒரு தொலைநோக்கு பார்வையை பாருங்க, சுயநலம் இல்லாம பொதுநல நோக்கோட இந்த ஹெல்பிங் ஐடி கடைசியா உள்ள நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு 1000 கொடுத்துட்டு மறைஞ்சிரும் நண்பர்களே. புதிய நண்பர்கள் ஆச்சரியப்படுவீங்க.
என்ன சார் இது இவ்வளவு தூரம் பண்றாங்க, அவங்க பல கோடி சம்பாதிக்கலாம், வேன் பிரபஞ்சம் கொடுத்தது போதும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சோ இது சாதாரண விஷயம் இல்ல, ஏதோ ஒண்ணுன்னு நம்ம நினைக்க வேண்டாம் நண்பர்களே. தயவு செய்து சொல்றேன், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், கும்பிட்ட சாமி நமக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏதோ வாய் வார்த்தைக்காக நான் சொல்லல, சத்தியமா நீங்க உணர்வீங்க. மனசார நீங்க இதை இணைஞ்சு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறி. எத்தனையோ வருஷம் எத்தனையோ நெட்வொர்க் நம்ம பண்ணிருக்கோமே நண்பர்களே. யோசனை பண்ணுங்க, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை ஒண்ணு பண்ணி பார்த்துருவியாங்கிறது மன உறுதியோட நம்ம இறங்குவோம் நண்பர்களே. ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி. ஒன்றுபட்டால் தான் உண்டு, ஒன்றுபட்டால் தான் இங்க உண்டு வாழ்வு. சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஆக்டிவ் போர்ட்ல நான் சொன்ன மாதிரி இந்த $40 என்ன மேஜிக் பண்ண போகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, யாரெல்லாம் இணையறாங்களோ ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ட்ரி போடுறாங்க நண்பர்களே. புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ட்ரி போட்டா அவங்க சீனியாரிட்டி கிடையாது. அப்ப சீனியாரிட்டி எப்ப சார்? என்னைக்குமே இந்த உலகத்துல ஒண்ணு கொடுக்காம ஒண்ணு பெற முடியாது நண்பர்களே. அப்ப மனசார நீங்க உதவி ஒரு $50 கொடுக்கும் போது, ஆக்டிவ் போர்டுக்கு 40, பேசிவ் போர்டுக்கு ஒரு 10 சொன்னாலே அது பின்னாடி சொல்றேன். அப்ப இந்த $40 நண்பர்களே யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ சிங்கிள் என்ட்ரி சொன்னா, சிங்கிள் என்ட்ரி குளோபல் சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா அங்க 5 நபர்கள் வரும்போது உங்களுக்கு $120 உங்க வேலட்ல காட்டும், உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது லெவல்ல 62 நண்பர்கள் வரும்போது $2120. சூப்பர் சார். இது எப்படி சார், நான் என்ன சார் செய்யணும், இதுக்கு நான் யாருக்கு சார் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு சார். எஸ் சார், ஸ்கிரீன் தெரியுதா சார்? கிளியர் சார், கிளியர். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ சார். கிளியரா இருக்கு சார். தேங்க்யூ நண்பர்களே. பாருங்க, நம்ம வாங்கின அந்த $2240 எப்படி நம்ம அற்புதமா ஹெல்ப் பண்ண போறோம். ஆனா வலது கை சொல்றது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்த இங்க பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம மனசு மாறக்கூடாது, மனம் மாறுபட்டது, அப்பப்ப மனம் மாறும் நம்ம மனசு அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. என்ன சார் சொல்றீங்க, இதுவும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா? ஆமா நண்பர்களே. பாருங்க லெவல் 1ல நண்பர்களே, பாருங்க இங்க கிளப் இன்கம் சொல்லி வாரம் நம்ம உழைக்கும் நண்பர்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் எவர் சக்சஸ் அப்படிங்கிற அற்புதமா அங்க புரிய வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம். நண்பர்களே நல்ல யோசனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு பாருங்க உழைப்பவர்களுக்கு உடனே ஊதியத்தை கொடுக்கணும்னு சொல்லி பாருங்க. நீங்க இணைஞ்சு அடுத்த நாளே நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன் நண்பர்கள், நான் இணைஞ்சு அடுத்த நாளே 18 நண்பர்கள் என்னுடைய அணியில இணைஞ்சு நான் டைரக்டா இணைஞ்சு நான் வந்து ராயல் கிளப்புங்கிற இந்த கிளப்புக்கு தகுதிப்பட்டிருக்கேன். உங்க அனைவருடைய ஆசீர்வாதத்துல, இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்துல. என்னால் முடியாதது உங்களாலையும், என்னால் முடிகிறது உங்களாலையும் முடியுங்கிறது தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்ப என்ன நடக்கும் நண்பர்களே, நான் வரிசையா அறிமுகப்படுத்திருக்கேன் இல்லையா, நான் முடிக்கும் போது என்னுடைய அணியிலையும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஸ்பான்சர் வருவாங்களா இல்லைங்களா? அப்ப ஒரு நபர்கிட்ட இருந்து 20, நான் 18 எவ்வளவுன்னு பாருங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாள்ல எனக்கு 20 நாள்ல வந்தே தீர்வு. யோசனை பண்ணி பாருங்க, இது 100% கன்ஃபார்மான விஷயம். அப்ப பாருங்க, ஸ்பான்சர் ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது $20. அடுத்து பாருங்க நண்பர்களே, அங்க நம்ம தாய் வீடையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அங்க 2வது லெவல்ல நம்மளுக்கு ஒரு ரீபத் ஐடி அங்க கிடைச்சது. இங்க பாருங்க நண்பர்களே, ஏன்னா அங்க $1000 நம்ம மனசார உதவி பண்ணதுனால இந்த பிரபஞ்சம் அங்க என்ன பண்ணிருப்பாங்க, 2வது நபர்கிட்ட இருந்தே. நண்பர்களே நோட் பண்ணிக்க, நான் சொல்ற பாயிண்ட் ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க, சாதாரண விஷயம் இல்ல. பெரிய பெரிய லீடர்லாம் உள்ள வர இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் புரிய வைக்கணும், நம்ம தான் புரிய வைக்கணும். புரிஞ்சுட்டா ஃபயர் வேற லெவல்ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 2வது நபர்கிட்ட இருந்தே இங்க ஒரு ரீபத் ஐடி. என்ன சார் சொல்றீங்க சார், நான் 2வது லெவல் வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு ரீபத் ஐடி வந்துட்டா எனக்கு கடைசியா என்ன நம்பி என்னுடைய அணியில நம்ம குடும்பத்துல கடைசியா இணைஞ்சவருக்கு போய் சப்போர்ட் ஆகுமா சார்? எஸ். அப்ப எந்த அளவுக்கு இந்த போர்டு எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் ஆகும் புரிஞ்சுக்கோங்க. சூப்பர். அடுத்து பாருங்க, 3வதே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். எவ்வளவு சார்? 50 சார், நான் 40 தானே சார் கொடுத்தேன், வச்சுக்கோங்க சார் கூட ஒரு 10. ஏன்னா நீங்க நான் ஒர்க்கிங் இன்கம் அந்த இன்னும் எதுன்னே தெரியாத போர்டுக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்காக ஒரு $50. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் சொன்னேன் இல்லையா அந்த நான் ஒர்க்கிங் இன்கம், அதுக்கு பாருங்க இங்க இருந்தே எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுது பாருங்க. நீங்க அங்க நான் ஒர்க்கிங் போர்டுல ஒரு போர்டு வாங்கும் போது அங்க உங்களுக்கு என்ன நடக்குன்னா 5 ரீபத் ஐடி போய் உட்கார போகுது போர்டுல இருந்து. அதுல முதல் விஷயம் தான் லெவல்ல ஒரு ரீபத் ஐடி. அப்ப பாருங்க அந்த $120 ஆட்டோமேட்டிக்கா எந்த அளவுக்கு பிரிஞ்சு அற்புதமா ஒரு விஷயத்த கொடுத்துருக்குன்னு பாருங்க. ரைட். 2வது லெவல் பாருங்க நண்பர்களே, நான் சொன்னேன் இல்லையா கிளப் இன்கம் வாரம். இதுல நண்பர்களே ஒரு நபர் இணைந்தால் நண்பர்களே நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளப் இன்கம் என்ன மேஜிக் பண்ண போகுதுன்னா, நான் ஒர்க்கிங் இன்கம் சொன்னேன் இல்லையா, அதுலதான் மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்க போகுது. அதை நம்ம விரைவில் பார்ப்போம். அப்ப இந்த $40 சிஸ்டம் கிளப் இன்கம்க்கு எடுத்து வைக்குது. ஸ்பான்சர் 2வது லெவல்ல $80. நான் சொன்னேன் மொத்தம் $100, $80.
அடுத்து பாத்தீங்கன்னா ரீபர்த் ஐடி 4 ரீபர்த் ஐடி 5 சொன்னேன் இல்லையா ட்ரைலர்ல. அப்போ இங்க 4 மொத்தம் பாத்தீங்கன்னா 5 ரீபர்த் ஐடி நண்பர்களே. 5 ரீபர்த் ஐடி நம்மளுடைய ஆக்டிவ் போர்டுக்கு திரும்ப 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 வருது. அப்போ ஒரு ஐடியின் மூலமா எவ்வளவு கிடைக்குங்க நமக்கு? 1690 USDT கிடைக்கும்னா 5 மூலமா 5 மடங்கு பெருகிட்டே இருக்கும்போது நம்ம நிதானம், தொடர் முயற்சி, பொறுமையோடு இருக்கும்போது சிஸ்டம் தன் கடமையை செய்து அது கொடுக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கொடுக்கும். புரிஞ்சுக்கோங்க. சூப்பர். அப்ப போர்டுக்கு ஒரு 40 சொல்லிட்டேன். அப்ப டோட்டலா 2240 USDT ஆக்டிவ் போர்டுல. நண்பர்களே இந்த இடத்துல திருப்பியும் சொல்றேன், உயிரோட்டமே ஸ்பான்சர் தான். இப்படி ஒரு அற்புதமான திட்டம் ஏற்கனவே ஸ்பீட் கேஷ்ல நமக்கு வந்துகிட்டே இருக்க போது. அது வேற லெவலு. அதை விட இது இன்டர்நேஷனல் லெவல்ல ஹெல்ப் பண்ண போகுது நண்பர்களே. அது இந்தியா லெவல். அடுத்த யோசனையை பாருங்க, உலகம் ஃபுல்லா உள்ள மக்கள் இதுவரை நண்பர்களே இந்த மாதிரி கிரிப்டோன்னு கேட்டாலே ஃபாரின் தான் ஞாபகம் வரும். அந்த கண்ட்ரி யுஎஸ்ஏமா, ஜெர்மன்மா, ஜப்பான்மா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே முதல் முறையாக இந்தியாவில இருந்து ஃபாரின்ல போய் உலகத்திலே முதல் முறையாக ஃபாரின்ல இருந்து இந்தியாவில நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்க கியூல நிக்க போறாங்க. பிரபஞ்சம் எப்படி அற்புதமா நமக்கு இந்த வேலையை கொடுக்குது பாருங்க நண்பர்களே. புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கிடுவோம் நம்ம. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே இந்த இதுல நீங்க அற்புதமா நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க 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 $100 எந்த அளவுக்கு முயற்சி பண்ண போதுன்னு ஒரு சின்ன விஷயத்த ஒரு கால்குலேஷனா உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நண்பர்களே இதுல சங்கர் சார் சொல்லுவாரு, அவ்வளவு புதையல் இதுல இருக்கு, நம்ம ஏதோ மேலோட்டமா பார்க்க வேண்டாம். அதனாலதான் நான் இவ்வளவு டெப்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. பாருங்க, நம்ம இந்த ஆக்டிவ் போர்ட்ல முதல் லெவல் நம்மளுக்கு அந்த 2 லெவல் முடியும் போது முதல் ரவுண்ட்ல $1690 கிடைச்சதுங்களா? சூப்பர் நண்பர்களே. இரண்டாவது போர்டு நமக்கு இந்த ரீபர்த் ஐடி என்ன நடக்கும்? 5 ரீபர்த் ஐடி வருமா? 5 ரீபர்த் ஐடிக்கும் ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் 1690 USDT அந்த கால அவகாசத்தின்படி நம்ம மக்கள் இணையத்தை பொறுத்து வருமா வராதுங்களா? இங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அது ஸ்பீடை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே 1690 5 ரீபர்த் 8450 USDT. 8450 × 90 கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. பொறுமை, நிதானம். அப்போ நான் என்ன சொல்றேன், முதல்ல 1690 ஒரு 6ல இருந்து 9 மாசம் வச்சுக்கோங்க, தப்பு இல்ல நண்பர்களே. இத்தனை வருஷம் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம், உயிர் போன்ற நேரத்தை எங்கெல்லாம தொலைச்சிட்டோம். இங்க ஒரு செகண்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. அதுக்கு 100% உத்தரவாதம் நான் கொடுக்கறது இல்ல, நீங்களே மத்தவங்களுக்கு கொடுப்பீங்க. ஏன்னா இது நம்ம திட்டம், நமக்கான திட்டங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 ரீபர்த் ஐடி வரும்போது உங்களுக்கு 1690 8450. அடுத்தது சூப்பர். இன்னும் ஒரு வருஷம் பொறுமையா இருக்கணும் நண்பர்களே. 4 வருஷம் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் உங்களுக்கு கோடி உங்களை கதவு தட்டியே தீரும். எப்படிங்கிற மட்டும் பாருங்க. அடுத்தது 3வது வருஷத்துல 5 ஐடி 25 ஐடியா மாறும்போது 1690 × 25. சிம்பிளா தான் சொல்றேன் பாருங்க. 42,500 USDT இந்த 90 கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம கடன்கள், நம்ம இப்போ உள்ள சின்ன சின்ன கமிட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். அடுத்தது 4வது வருஷம் பாருங்க, 125 ஐடியா மாறியே தீரும். தி சிஸ்டம் நான் சொல்றது நான் ஒர்க்கிங்ல ஜஸ்ட் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றோம் நண்பர்களே. என்னைக்குமே உழைப்பு வேணும் இல்லையா, ஸ்மார்ட் ஒர்க் வேணும் இல்லையா. நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இது சாதாரண ஒரு நபருக்கு நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. முதல் லெவல்ல $50 நீங்க ப்ராஃபிட் வாங்குறதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை. ஆனால் 2வது லெவல் நீங்க வாங்குறதுக்குள்ள 2 நண்பர்களை கண்டிப்பா அறிமுகப்படுத்தணும். இது நமக்கே இல்லை அது. ஏன்னா நம்ம இலக்கே வேற. 12, 25 அந்த லெவல்ல நம்ம போயிட்டு இருக்கோம். சோ இது உழைக்காம ஏதோ ஒண்ணு எடுக்கணும், ஏதோ ஒண்ணு சின்னதா வேலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் மெதுவா வந்தா போதும் நண்பர்களுக்கு இந்த விஷயம். புரியுதுங்களா? ரைட், சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே 4வது வருஷம் பாருங்க, 125 ஐடியா மாறுது. 1690 2,11,250 மொத்தம் $2,63,000 நண்பர்களே. பாருங்க, 4 வந்தே தீரும். நான் சொல்றது நான் ஒர்க்கிங்ல நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே $2,63,000 நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு இந்த ஆக்டிவ் போர்டுல. நான் சொல்றது சிம்பிளா சொல்லியிருக்கேன். ரைட், சூப்பர் சார். சார் இப்படி அற்புதமா இருக்கா சார்? நான் 12 நண்பர்களை நம்மளுடைய கிளப் இன்கம் ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க சார். எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா அதையும் ஒரு ஷார்ட்டா சொல்றேன் நண்பர்களே. தயவு செய்து பாருங்க. அதுக்கும் 6ல இருந்து இதே டைம் தான். நீங்க ஒண்ணுமே இல்ல, ஜாயின் பண்ணி 10 நாள்ல நீங்க 12 பேரை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க கிங்கு. உண்மையிலே கிங்கு தான். அப்ப பாத்தீங்கன்னா அதே 6ல இருந்து 9 மாசத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போர்டுல உங்களுக்கு 12 நண்பர்களை கொடுக்கும்போது ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் 100 USDT ஸ்பான்சர் இன்கம், 1200 USDT கணக்கு பண்ணுங்க. அடுத்து 2வது வருஷம் 12 × 5 ரீபர்த் ஐடி உங்களுக்கு வருமா வராதுங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்த மாதிரி உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கும் வந்தே தீரும். அப்ப அதுக்கு USDT 6000 USDT.
மூணாவது வருஷம் கணக்கு பண்ணுங்க 30,000 USDT. ஏன்னா உங்களுக்கு வந்து 25 மாறும், 5 25. நாலாவது வருஷம் 125, $1,50,000, டோட்டலா $1,87,200 நண்பர்களே. கணக்கு பண்ணுங்க. அதே 4 வருஷம் அதே டைம் இங்க நம்ம என்ன பண்ணோம், 12 நண்பர்களை அது ஊடையில விரைவா கொடுத்தோம். இந்த விரைவா கொடுக்கறதுனால நமக்கு $1,87,000, $1,60,00,000 ஜஸ்ட் 12 நண்பர்களை அறிமுகப்படுத்துறதுனால 4 வருஷம் நண்பர்கள் இப்படி சொடக்குள்ள வருஷங்கள் ஓடிடும். அது உங்களுக்கே தெரியும். புது வருஷம் வந்திருக்கும், நம்ம நினைச்சிருப்போம் இந்த வருஷத்துல இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும். அடுத்த வருஷம் பார்த்தா அடுத்த டிசம்பர் வந்துடும், அப்பவும் அதே தான் நினைப்போம். ஏன்னா நம்ம முயற்சி பண்ணலையே, கரெக்டான ரூட்ல போகலையே, அப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? இங்க கரெக்டான ரூட் இருக்குங்கிற மனசுல தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சூப்பர், அற்புதமா இருக்கு சார், சிறப்பு. ரைட், அடுத்து பாருங்க நண்பர்களே, இந்த ஆக்டிவ் போர்டுல எவ்வளவு விஷயம் புதஞ்சிருக்குங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க கால்குலேட் பண்ணுங்க. நான் சொல்றது 12, 25 போட்டா எவ்வளவு நண்பர்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும், எவ்வளவு குயிக்கா வேணுங்கிற முடிவு நீங்க எடுங்க நண்பர்களே. தலைமை சொல்லத்தான் செய்யாதும்பாங்க. ஆனா இங்க பாருங்க, ராமலிங்க சாரு நமக்கெல்லாம் முன்னோதரமா என்ன இருக்காங்க, கிளப் இன்கமும் தாண்டி அடுத்த வாரம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அடுத்த ராயல்டி கிளப்பும் தாண்டி அடுத்த கிளப்புக்கு தயாராகி 37 நண்பர்களை கொடுத்துருக்காங்க. பாருங்க, இவ்வளவு நம்மளே யோசிப்போம், என்ன சார் பண்றாங்க, சாப்பிட நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்ல, மனசார நினைக்கீங்களா இல்லையா? அப்ப அதையும் மீறி 37 நண்பர்களை கொடுத்திருக்காங்கன்னா அவங்களோட உழைப்ப நீங்க பாருங்க. அப்ப நம்ம தலைமை முன்னுதாரணமா இருக்கா இல்லைங்களா? இங்க வார்த்தைங்க இல்ல, வெற்றியின் சொல் செயல், அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுவோம் நண்பர்களே. சூப்பர். இப்ப நம்ம அடுத்த கட்டத்தை பார்க்க போறோம். இதுதான் மிராக்கிள். உலகத்திலே 10 USDT-ல 1,83,000 USDT எடுக்கக்கூடிய இந்த மேஜிக்க நம்ம சொல்லித்தான் ஆகணும். நம்ம சங்கர் சாரை விட வேற யாராலையும் கொடுக்க முடியாது சார். சார் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பொதுநல நோக்கோட ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணம் இருந்தாதான் சார் இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் சார். சத்தியம் சார் இது. அதைத்தான் பார்க்க போறோம் சார். வாங்க. சூப்பர் நண்பர்களே, தயவு செய்து நேரம் ஆயிட்டுன்னு நினைக்காதீங்க. இங்க நம்ம லைஃப் மாறப்போகுது. இன்னைக்கு மாத்தியே ஆக போகுது இந்த பிரபஞ்சம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நேரம் உயிர் போன்றது. ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு முக்கியம் நண்பர்களை. நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து பாருங்க. இந்த 10 USDT நான் சொன்னேன் இல்லையா, 1,00,000 என்ன சார் சொல்றீங்க, 10 USDT அது வேலையே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இதைத்தானே எல்லாரும் விரும்புறோம். இதுதானே போய் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில 1,00,000 போட்டா மாசம் 10,000 கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க பாங்க. 1,00,000 போட்டா மாசம் 10,000 2 மடங்கு தாரம்பாங்க. அங்க 10,000 நம்ம பணத்துலதான் 10% கொடுக்காங்க தெரியாம நம்ம 50-100 பேரை உள்ள இறக்கி விட்டுட்டு நம்மளும் சீரழிஞ்சு அவங்களும் சீரழிஞ்சிருக்கோம் நண்பர்களே. உண்டா இல்லைங்களா? ஆனா இங்க பாருங்க, மனசார கஷ்டப்படுங்க, தப்பு இல்ல. $50 கஷ்டம்தான். 5,000 இப்போ உள்ள சூழ்நிலை கஷ்டம்தான். ஆனா நம்ம செய்யும் போது இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண போகுது நண்பர்களே, உலகத்துல உள்ள மக்கள் அனைவரும் நமக்கு கீழே சப்போர்ட் பண்ண போறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, முதல் லெவல் 2வது உங்க வேலை இல்ல, நீங்க அறிமுகப்படுத்தின ஆள் அங்க வரணும்னு அவசியம் இல்ல. புது நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல உள்ள யார் இணைஞ்சாலும் உங்களுக்கு கீழே சிங்கிள் என்ட்ரியில இணைய போறாங்க. அது ஆக்டிவ் போர்டா இருக்கட்டும், நான் ஒர்க்கிங் போர்டா இருக்கட்டும், தயவு செய்து இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்மளை பொறுத்தவரை $50 கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா ஃபாரினை பொறுத்தவரை யோசிங்க நண்பர்கள், $50 50 ரூபாவா இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு வேகம் எடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. சூப்பர். அப்ப பாருங்க நண்பர்களே, இங்க நான் சொன்னேன் இல்லையா, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16, அதெல்லாம் பழைய பழமொழி. இங்க பாருங்க, அது நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சொல்லாததையும் செய்யக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய PPE ஸ்பீட்காஸ்ட்ல அற்புதமா நீங்க பாத்துட்டு இருக்கோம் நண்பர்கள். இங்க பாத்தீங்கன்னா சார் கொஞ்சம் இருக்காதீங்க நண்பர்களே, உங்களுக்கும் சேர்த்தா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரைட், சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா இங்க 10 USDT நண்பர்களே 18,000 அடி குட்டி பாய போகுது. என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, இங்க 18,300 மடங்கு $10 போட்டு கிடைக்க போகுதுன்னா இதை விட உலகத்துல வேற என்ன சார் வேணும்? இதுல ஏன் சார் பொறுமை இருக்கக்கூடாது? ஏன் சார் நிதானம் இருக்கக்கூடாது? ஏன் சார் அற்புதமான இந்த வாய்ப்பை 4 பேருக்கு சொல்லக்கூடாது சார்? அப்ப பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல 7 போர்டு 7 சொர்க்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதையும் தாண்டி பிரபஞ்சம் இல்லையா, அந்த பிரபஞ்சம் நமக்கு கடைசி அள்ளி கொடுக்க போறதையும் பாருங்க. சூப்பர். அடுத்து பாருங்க சார், இந்த போர்டு பாருங்க. அடுத்தது இதுல நண்பர்களே 3 மேட்ரிக்ஸ் இருக்கு, 4 மேட்ரிக்ஸ் இருக்கு, 5 மேட்ரிக்ஸ் இருக்கு. ஆனா இருக்கிறதுல எளிமையானது என்னது பாருங்க, 2 மேட்ரிக்ஸ்ல. அதுவும் பாத்தீங்கன்னா 8 லெவல் 10 லெவல் வச்சிருக்கலாம். ஆனா இங்க பாருங்க வெறும் 3 லெவல், 2 4 8.
என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே, 5 போர்டு வெறும் 2 நாள் 8. அடுத்த 2 போர்டு தான் நம்ம தலையெழுத்து, நம்ம எல்லாருடைய தலையெழுத்தை மாத்த போது அந்த பிரபஞ்சம் அற்புதமா அந்த 2 போர்டு மூலமா தான். அதுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இது ஒரு நிறுவனம் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தா கடைசி 2 இதை எடுக்கவே விடமாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? எப்படி மனசு இருக்கும்? ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, கடைசி 2 போர்டுல வெறும் 2 லெவல் தான் சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, வெறும் 2 லெவல் தான். ரைட், சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம். அப்படின்னா என்ன சார்ங்கிறத அற்புதமா சொல்றேன். இதுவும் தொலைநோக்கு பார், உலகத்துல யாரும் செய்யாத ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் பணம் மக்களுக்கே போய் சேரட்டும், அது அடுத்த செகண்ட் போய் சேரட்டும். ஏன் சார் நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வைதான் இந்த விஷயம் நடந்திருக்கு நண்பர்களே. சூப்பர். அடுத்து பாருங்க, ஸ்பான்சர் இன்கம். நான் சொன்னேன் இல்லையா, அங்க மனசார நீங்க செஞ்ச உதவிக்கு அற்புதமா ஆட்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு எதுல? ஆக்டிவ் போர்ட்ல 10% ஒர்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா இங்க என்ன நடக்க பாருங்க நண்பர்களே, உலகத்திலே முதல் முறையாக நான் ஒர்க்கிங்ல ஸ்பான்சர் இன்கம் கொடுத்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. 30,607 USDT ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா 7 போர்டுல. இது ஒரு தடவை சார், நான் தான் சொல்லிட்டேனே 5 மடங்கு பெருகிட்டே இருக்குன்னு. நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க, கால்குலேட்டர் கதரும். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இன்னொரு தொலைநோக்கு பார்வையை பாருங்க. இங்க இருந்து ஆக்டிவ் போர்டு, நம்மளை நம்பி ஆக்டிவ் போர்டுல வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் ஸ்பீட் பண்ணணும்னு சொல்லி இங்க இருந்து 7 ரீபர்த் ஐடி, ஒவ்வொரு போர்டுல இருந்தும் ஒவ்வொரு ரீபர்த் ஐடி கனெக்ட் பண்ணி இங்க 7 ரீபர்த் ஐடி போய் அங்க நம்ம ஆக்டிவ் போர்டுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அற்புதமா பண்ணியிருக்காங்க. யோசிங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டா யோசிக்க நண்பர்களே. இதுக்கு ஏதோ சும்மா வாசிட்டு போற விஷயம் இல்ல. நம்ம தலையெழுத்தை மாத்தக்கூடிய இந்த பிரம்மா கொடுத்த, பிரம்மா தான் தலையெழுத்தை மாத்துவாமாங்க. இங்க பிரம்மாவுக்கு பிரம்மாவா இறைவன் நமக்கு இந்த பிரபஞ்ச இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு நண்பர்களே, புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த்ல 16 ரீபர்த் ஐடி. எதுல? 7 போர்டு சொன்னேன் இல்லையா, அதுல 16 ரீபர்த் ஐடி போய் எங்க சார் சப்போர்ட் பண்ண போகுது? முதல் போர்டுக்கு. எங்க முதல்ல உங்களுக்கு வந்து எப்போதுமே முதல்ல நம்ம ஸ்பீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆயிருமா? அது காரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் கியர்ல கொஞ்சம் உதறும், அது செகண்ட் கியர் டாப் கியர் அடிக்கும்போது எப்படி போகும் பாருங்க வண்டி பிச்சுக்கிட்டு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 16 ரீபர்த் முதல் ஸ்கை போர்டுக்கு போய் யாரெல்லாம் முதல்ல இணைகிறாங்களோ அவங்களுக்கு அள்ளி வீசுது நண்பர்களே டாலர். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க அதிகமான நண்பர்களை அறிமுகப்படுத்துனீங்கன்னா உங்க ஸ்கை போர்டு எவ்வளவு வேகமா போகும், எவ்வளவு ஸ்பான்சர் இன்கம் தொடர்ச்சியா கிடைக்குங்கிற இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. உழைப்பு தான் உயர்வு. தயவு செய்து இதை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டுட்டு சும்மா உட்காந்தா வராது. கேள்வி கேட்காதீங்க, உங்க மனச்சாட்சின்னு ஒண்ணு இருந்தா கேட்காதீங்க. தயவு செய்து உழைஞ்சா கேளுங்க, பிரபஞ்சம் கொடுக்கும். நம்மள்ட்ட கேட்க வேண்டாம், பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. தினம் நான் உழைக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, எனக்கு குயிக்கா கொடுன்னா அற்புதமான லீடர்களை உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல அதுதான் ஸ்பான்சரை கொடுப்பாங்க. அற்புதமா உங்களுக்கு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் நண்பர்கள். சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா கிளப் இன்கம். நான் சொன்னேன், ஒரு நபர் இணைந்தால் 721 USDT உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள். ஒரு நபர் இணைந்தா எங்கங்க இது? வாரம் 6 வாரம் சொன்னேன் இல்லையா, வாரம் $5,000 கூட இங்க சம்பாதிக்கலாம். எதுல? இந்த ஆக்டிவ் போர்ட்லயும் வருமானம் வர வேண்டாம், நான் ஒர்க்கிங்ல வர வேண்டாம். வாரம் $5,000 சம்பாதிக்கணும்னா அற்புதமான ஒரு விஷயம் இங்க இருக்கு நண்பர்கள். அதைத்தான் நம்ம கடைசியா பார்க்க போறோம். சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா ராயல்டி. உலகத்திலே முதல் முறையாக ராயல்டிங்கிறது 8ஆக்கடியா இருக்கும். கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு ஆள் வாங்குவாங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களும் வாங்க போறாங்க. அதான் ராமலிங்கம் சார் சொன்னாரு பாருங்க, இந்த 10-20 நாள்ல நான் 100 பேரை முடிச்சு ராயல்டி கிளப்குள்ள போயிருவாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ட் பாருங்க. புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, தயவு செய்து நம்மால் முடியும். அவ்வளவுதான். சூப்பர். வாங்க நண்பர்களே, சிம்பிளா நம்ம வந்து போர்டை பார்த்தோம். சூப்பர் நண்பர்களே. ஸ்கை போர்டு சொன்ன இல்லையா, அந்த 10 USDT என்ன மேஜிக் பண்ண போகுது? ரைட். அப்ப நான் சொன்ன அந்த ட்ரைலர்ல சொல்லக்கூடிய அந்த விஷயத்த மைண்ட்ல வாங்கிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் தயவு செய்து சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. அங்க நேரத்தை உங்களுக்கு வேஸ்ட் பண்ணதுக்காக நான் அதை சொல்லல. அங்க உள்ள கீ பாயிண்ட மனசுல வச்சீங்கன்னா இன்னுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தெளிவாக புரியும். சூப்பர் நண்பர்களே. ஏற்கனவே சொன்ன இல்லையா, 2, 4, 8 3 லெவல். இங்க என்ன பண்ணுது பாருங்க, இந்த 10 USDT முதல் லெவல்ல 1 USDT, 2வது 2, 3வது 7. இந்த 10 என்ன மேஜிக் பண்ண போகுது? 1,83,000 நான் ஒர்க்கிங்ல கொடுக்க போகுது. இந்த வேலை இல்ல, வேலை இல்ல, 100% ஆட்டோமேட்டிக்கு. என்ன சார் சொல்றீங்க? எஸ். அப்போ சின்னதா ஒரு 10% ஒர்க் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்களா? சத்தியமா பண்ணியே ஆகணும். சூப்பர். ஏன்னா இது மக்கள் சக்தி. இணையத்தான் நமக்கு விரைவில் பணம் வரணும். குயிக்கா பணம் வேணுமா? நம்ம ஒரு கம்பெனில நிறுவனத்தை உழைச்சோம்னா என்னதான் உழைச்சாலும் அங்க வருஷத்துக்கு ஒரு தான் இன்கிரிமெண்ட். இங்க நீங்க நினைச்சா இப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்ம லைஃபை மாத்தலாம் நண்பர்களே. சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா இங்க
இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொன்னேன் தெரியுமா, சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம். நான் மறக்கல, உங்க மனசுல உள்ளது எனக்கு தெரியுது. நண்பர்களை பாருங்க, உலகத்திலே முதல் முறையாக லெவல்ல என்ன நடக்கும்னா, லெவல் கான்செப்ட் எத்தனையோ பார்த்திருப்பீங்க. 2 நண்பர்கள் வந்தா தான் உங்களுக்கு $2 உங்களுக்கு வரும். 4 நண்பர்கள் 2 வந்தா தான் 8 வரும். ஆனா இங்க பாருங்க, தொலைநோக்கு பார்வையோட ஒரு நபர் வந்தாலே யூஎஸ்டிடி, ஒரு யூஎஸ்டிடி உங்க வேலெட்டுக்கு வந்துடும். 4 பேர் வரணும் கட்டாயம் இல்ல, 2000 இல்ல, 2 பேர் வந்தாலே, ஒரு ஆள் வந்தாலே 2 யூஎஸ்டிடி வந்துடும். இந்த இடத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லா போர்டுக்கும் இதேதான். சூப்பர், ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 66 யூனிவர்சிட்டி எப்படி பிரியுதுங்கிறத மட்டும் பாருங்க. எப்படி நமக்கு இந்த பிரபஞ்சம் அற்புதமா, இங்கேயும் நான் ஒர்க்கிங் வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். அதோட மட்டும் இல்லாம சார் இந்த ஆட்டோமேட்டிக் இங்கேயும் உங்களுக்கு அந்த வேலையும் இல்லை. யாருக்கும் அனுப்பணுமா சார், ஸ்பான்சருக்கு அனுப்பணுமா சார், கிளப் இன்கம் கேட்டா நாங்க யாருக்கும் அப்ரூவ் கொடுக்கணுமா சார், அந்த வேலையே இங்க இல்ல நண்பர்கள். எந்த அளவுக்கு எளிமை பண்ணியிருக்காங்க பாருங்க. முதல் வருமானமே நமக்கு ப்ராஃபிட் தான். 10 யூஎஸ்டிடி போட்ட 10 எடுத்துக்கோம். ஏற்கனவே 50 அங்க வாங்கிட்டோம், இங்க ஒரு 10 எடுத்துக்கோம். அடுத்தது கிளப் இன்கம் நான் சொன்னால 721 யூஎஸ்டிடி ஒரு நபரை இணைத்தால், இங்க பாருங்க கிளப் இன்கம் 7 யூஎஸ்டி, ஸ்பான்சர் மூலமா 7. இங்க பாருங்க இதனுடைய விதையை பாருங்க, ஸ்பான்சர் 7. இந்த 7ல என்ன மேஜிக் இருக்குன்னு இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. அடுத்தது போர்டு ரீபர்த்துக்கு 10. இப்போ அந்த ஸ்பான்சரை வச்சு ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களை பாருங்க. இந்த ஒரு போர்டு மட்டும் வச்சுக்கோங்க சார், 7 போர்டுலாம் மெதுவா வரட்டும் சார். இந்த ஒரு போர்டுல நான் அற்புதமா நண்பர் ஒரு 12 நண்பர்களை டைரக்டா கொடுக்கும் சார். எனக்கு ஒரு 4 வருஷத்துல எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நண்பர்களே, ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு 12 நண்பர்களை இணைக்கிறீங்க, போர்டுல உங்களுக்கு 7 யூஎஸ்டிடி கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? சூப்பர். அப்போ நீங்க 12 நண்பர்களை இணைக்கும் போது 6 to 9 மாசத்துல ஒரு நபர்கிட்ட இருந்து 7ன்னா 84 யூஎஸ்டிடி உங்களுக்கு வந்திருக்குமா? சிறுதுளி பரவாயில்ல, பொறுமையா தான் இருக்கணும். 2வது வருஷம் பாருங்க, 6 ரீபர்த் ஐடி எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆக்டிவ் போர்டுல இருந்து 5, இங்க இருந்து 1, 6 ரீபர்த் ஐடி இந்த 12 நபரு இந்த 7 யூஎஸ்டிடி 504 யூஎஸ்டிடி எத்தனை மடங்கு மாறுது? எங்க சார் மாறும்? பேங்க்ல எஃப்டில போட்டா 6 வருஷம் 7 வருஷம் ஆகும் டபுள் ஆகுறதுக்கு. இங்க உங்க உழைப்பு 12 நண்பர்களை இந்த அற்புதமா கொடுத்ததுனால எத்தனை மடங்கு கூட்டிட்டு பாருங்க. 2வது வருஷத்துல 504 கணக்கு பண்ணுங்க, எத்தனை மடங்கு நீங்களே பாத்துக்கோங்க. 3வது வருஷம் 6 ரீபர்த்துங்கிறது 36 ரீபர்த்தா மாறும். அதே 12 நண்பர்கள் தான் உங்களுக்கு $7 மூலமா உங்களுக்கு கணக்கு பண்ணி 12ங்கிறது உங்களுக்கு நான் சொல்றது 6 ரீபர்த் ஐடி மூலமா. ரீபர்த் உங்களுக்கு ஒவ்வொரு நண்பர்கிட்ட இருந்து வரும் இல்லையா? அப்ப 36 12 7 3024 யூஎஸ்டிடி நண்பர்கள். 4வது வருஷம் பாத்தீங்கன்னா 216 ரீபர்த் ஐடியா மாறும். 12 × 7 கணக்கு பண்ணீங்கன்னா 18,144 21,000 யூஎஸ்டிடி 20 லட்சம். நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஒரு போர்டுல. இன்னும் 7 போர்டு இருக்கு. அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இந்த ஒரு போர்டு எவ்வளவு ஸ்பீடா வருங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு மிராக்கலான விஷயத்த சார் சொன்னாங்க. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் பாருங்க. சூப்பர். அப்ப ஸ்கை போர்டு ஓகேங்களா? ரைட். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க நண்பர்களே. நமக்கு 66 யூஎஸ்டிடி, அதுல டோட்டலா நமக்கு ப்ராஃபிட் எல்லாம் போக மீதி 32 யூஎஸ்டிடி இங்க இருக்கும். இந்த இடத்துல அவங்களோட தொலைநோக்கு பார்வையை பாருங்க. இந்த இடத்துல சிஸ்டம் கேட்கும், சார் 32 யூஎஸ்டிடி உங்க இது இருக்கு, நம்ம உங்க லைஃப் மாத்துறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அடுத்த போர்டுக்கு போட தயாராகிறீங்களா, இல்ல 32 யூஎஸ்டிடி உங்களுக்கு கமிட்மெண்டா எடுத்துக்கிறீங்களா, இதோட நீங்க விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, வேண்டாம் சார் நாங்க அடுத்த அளவுக்கு போகணும்னா போய்க்கலாம், எடுக்கணும்னாலும் அடுத்த 24 ஹவர்ஸ்ல நீங்க ஒரு இங்கேயும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, உலகத்திலே முதல் முறையாக நோ சர்வீஸ் சார்ஜஸ். இங்கேயும் தாய் வீடான பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட்லயே அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். $32 லட்டு மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஆனா நம்ம அதுக்காக வரல. அப்போ அடுத்த போர்டுக்கு அப்போ எடன் போர்டுல பாத்தீங்கன்னா நண்பர்கள் $32 என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் 3 லெவல் தான் நண்பர்களே. பாருங்க இங்கேயும் ஒரு லெவலுக்கு 2ன்னா, இங்கேயும் ஒரு நபர் இணைஞ்சாலே $2. டோட்டலா 2 4 8 சேர்த்து 192, டோட்டலா 220 யூஎஸ்டிடி. இது என்ன மேஜிக் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. இங்கேயும் நான் ஒர்க்கிங் தான், உங்களுக்கு வேலை கிடையாது. முதல் ப்ராஃபிட் 50 வந்துடும். இந்த இடத்துல பாருங்க ஹெல்பிங் ஐடி 16 நான் சொன்னா, நம்மளுடைய தாய் வீடான பிபிஎஸ் ஸ்பீட் காசை மறக்க கூடாதுன்னு எந்த அளவுக்கு அற்புதமா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த 16 யூஎஸ்டிடியும் அங்க ஸ்பீடு காசுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களை தூக்கி விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிடும் நண்பர்களே. இந்த இடத்துல யோசிங்க. 16 யூஎஸ்டிடி சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த் ஒரு 10 யூஎஸ்டிடி. நம்மளுடைய எந்த போர்டுக்குங்க, எல்லா ரீபர்த் ஐடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல இணைஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு சில இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இப்ப இடம் போட்டா இதுல ஒரு ரீபர்த் ஐடி வைப்பாங்க, அடுத்ததுன்னா அடுத்த ஒரு ரீபர்த் ஐடி வைப்பாங்க. அது பிரயோஜனமே கிடையாது, அது பிரயோஜனமே இல்லை. ஆனா இங்க பாருங்க அவ்வளவு ரீபர்த் ஐடி. நான் ரீபர்த் ஐடின்னு சொன்னாலே ஸ்கை போர்டுக்கு தான் சப்போர்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். கிளப் இன்கம் வாரம் 6 24, ஸ்பான்சர் 20, டோட்டலா
பாத்தீங்கன்னா 220 உங்களுக்கு 120 போக மீதி கேரி ஃபார்வர்ட் அடுத்த போர்டுக்கு. நம்ம தான் அடுத்த போர்டுக்கு வேணும்ன்றோமே. சூப்பர். அப்ப 100 என்ன நடக்குது நண்பர்களே? பாரடைஸ் போர்டுல இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 4 8 டோட்டலா 752 யூஎஸ்டிடியா மாறுது. எவ்வளவு பாருங்க, 100 யூஎஸ்டிடி 752 மாறுது. எப்படி? மக்கள் சக்தியினால. நீங்க கொடுக்கீங்களா? இல்ல, உலகம் ஃபுல்லா உள்ள மக்கள் இணையறதுனால. அப்ப டோட்டலா 752 யூஎஸ்டிடி. அது எப்படி நமக்கு அற்புதமா பிரிச்சு கொடுக்கு பாருங்க. ப்ராஃபிட் இந்த பாருங்க, 100 கொடுத்தோம்ல, மனசார 100 கொடுத்தோம்ல, அதுக்கு பாருங்க எடுத்து எப்படி பாருங்க அந்த பிரபஞ்சம் எப்படி கொடுக்க பாருங்க நண்பர்களே. எங்க வீட்டுக்காசு போய் சப்போர்ட் பண்ண போகுது, அது எப்படி சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி 2 ரீபர் தேடி எங்க போகுது ஸ்கை போர்டுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, 7 ஐடி ஆக்டிவ் போர்டுக்கு போய் சப்போர்ட் ஆக போகுதுன்னு. இங்க பாருங்க, முதல் ஐடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 40 யூஎஸ்டி எங்க போய் ஆக்டிவ் பிளானான ஆக்டிவ் போர்டுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகுது. சூப்பர். ஸ்பான்சர் மூலமா 30, கிளப் இன்கம் 20, டோட்டலா பாத்தீங்கன்னா 752ல 252 போக 500 அடுத்த போர்டுக்கு கேரி ஃபார்வர்ட் 4வது. சூப்பர். சியான் போர்டு நண்பர்களே, இந்த போர்டை வாழ்க்கையில மறக்கவே கூடாது. யாருக்கு? உழைக்கும் நண்பர்கள் மறக்க கூடாது. இதுதான் உங்களை விரைவில் கோடீஸ்வரனா மாத்த போகுது. அதை நான் அப்புறம் சொல்றேன், பாத்துக்கோங்க. சியான் போர்டு. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இங்க அதே 2 4 8 இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த 500 வந்து எந்த அளவா டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பாருங்க. டோட்டலா 3780. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா பாருங்க, 500 நம்ம கொடுத்துருக்கோம், எக்ஸ்ட்ரா 20 வச்சுக்கோன்னு சொல்லி இன்னொரு ப்ராஃபிட். முதல்ல இதே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் நண்பர்களே. அங்க நம்ம தாய் வீடான பிபிஎஸ் ஸ்வீட்காஸ்ட்ல பிரபஞ்சம் நம்மள டெஸ்ட் பண்ணுது. கரெக்டா கொடுக்கமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட வளர்ச்சி நம்மளுக்கு இப்ப ஆட்டோவை கொடுத்துருச்சு. ஆனா இங்க பாருங்க, எடுத்ததுமே ப்ராஃபிட் 520. ஹெல்பிங் ஐடி உங்களுக்கே தெரியும் எங்க போகுதுன்னு. 2 ரீபத் ஐடி எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்டிவ் ரீபத் ஐடி எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்பான்சர் இன்கம் 50. சூப்பர். கிளப் இன்கம் 100, மீதி 3000 கேரி ஃபார்வர்ட். அடுத்த போர்டு 5வது போர்டு கிளௌரி போர்டு. இந்த இடத்துல 2 4 8 பாருங்க இந்த 3000 எப்படி டிஸ்பியூட் ஆகுதுன்னு. இந்த இடத்துலயும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, ஒரு நபர் வந்தாலே $100. 2 பேர் வரணும் காத்திருக்க வேண்டாம். ஒரு நபர் டக்குன்னு குளோபல்ல வந்து உட்கார்ந்தாலே $100. நண்பர்களே, உதவிங்கிறது எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத விதமா கிடைக்கிறதா உதவி. இங்க ஸ்வீட் கேஸ்ட்ல நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி விஷயத்த, ஒரு அற்புதமான விஷயத்த அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சத்தியம் அது. அதே மாதிரி இங்க மைக்ரோ செகண்ட்ல உங்களுக்கு வேலை நடக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் டோட்டலா 3000 யூஎஸ்டிடி, டோட்டலா 21,800. நண்பர்களே, இங்கேயும் பாருங்க 3000 கொடுத்ததுக்கு 3000 ப்ராஃபிட். ஹெல்பிங் ஐடி $200 எங்க போகுது? தாய் வீடான பிபிஎஸ் ஸ்வீட்காஸ்ட்க்கு. இங்க 5 ரீபத் ஐடி $50 எங்க போகுதுங்க? எஸ், எங்கங்க? ஸ்கை போர்டு. சூப்பர். ஆக்டிவ் ரீபத். சூப்பர். 2 புரிஞ்சுக்கோங்க. ஸ்பான்சருக்கு 200, கிளப் இன்கம் 270. இங்கேயும் கேரி ஃபார்வர்ட் பாருங்க 18,000. இந்த இடத்துலயும் உங்கள்கிட்ட கேட்கும், சார் ஏதாவது கமிட்மெண்ட்னா எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு. வேண்டாம் சார், என்னுடைய இலக்கு என் தலைமுறையை மாத்தணும் சார். எவ்வளவோ பார்த்துட்டேன் சார், எல்லாமோ பார்த்துட்டேன் சார், இது எனக்கு புரியுது சார், நான் அடுத்த போர்டு போய் ஆகணும்னு சொன்னீங்கன்னா அடுத்து 18,000. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா நண்பர்களே? கடைசி 2 போர்டுல நம்ம லைஃப் மாற போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல அங்க மத்த நிறுவனத்துல என்ன பண்ணுவாங்க? அதிகமா வைப்பாங்க. 2 4 8 16 வைப்பாங்க, எடுக்கக்கூடாதுன்னு. ஆனா இங்க பாருங்க என்ன அளவுக்கு பண்ணிருக்கா பாருங்க, 2 லெவல் 2 4. அப்ப இந்த இடத்துல ஒரு நபர் வந்தாலும் $500 எடுத்துக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நண்பர்கள், இந்த 18,000 எப்படி பிரியுதுன்னு பாருங்க. அதன் மூலமா $71,000 கிடைக்குது. ப்ராஃபிட் $10,000. பொறுமையா இருந்ததுக்கு புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஹெல்பிங் ஐடி $330 எங்க போகுதுங்க? சூப்பர். அடுத்தது என்னங்க? போர்டு எங்க போகுதுங்க? $50. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீபர்த்துக்கு 3 எங்க போகுதுங்க? ஆக்டிவ் பிளான். சூப்பர். ஸ்பான்சருக்கு 300, கிளப் இன்கம் 300. எங்கங்க? வாரம் அது நான் இன்னும் சொல்றேன். கேரி ஃபார்வர்டு 59,900. இந்த இடத்துல மனசு சஞ்சலப்படும், சார் 59,900 சார், இதை நான் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கோங்க. ஆனால் நண்பர்களே, இனிமேதான் நம்ம லைஃப் மாத்தக்கூடிய, இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். அதுதான் பாத்தீங்கன்னா ஹெவன் போ. சூப்பர். இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 4 ஒரு நபரா உங்களுக்கு கீழே குளோபலா வந்தாலே 5 யூஎஸ்டிடி. அப்போ 2 4 59,900. இந்த இடத்துல டோட்டலா 2,29,600 யூஎஸ்டிடி. ரைட். இந்த இடத்துல யாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணுமா சார்? உங்க மனசு புரியுது நண்பர்களே. இங்க பாருங்க, ப்ராஃபிட் மட்டுமே 1,69,600 யூஎஸ்டிடி இன்று 90 கணக்கு பண்ணுங்க. அடுத்தது ஹெல்பிங் ஐடி 30,000 யூஎஸ்டிடி. யாருக்கு? நம்ம மட்டும் ஏர்ன் பண்ணா போதுமா? நம்மளை நம்பி வந்திருக்காங்கல்ல, அவங்களையும் ஏர்ன் பண்ணணும்ல. அதுக்காக $30,000. எத்தனை 2000 3000 ஐடி அங்க போய் சப்போர்ட் பண்ண போகுது. எங்கங்க? ஸ்பீடு கேஷுக்கு. புரிஞ்சுக்கோங்க. சார் சொன்னாங்க இல்லையா, இங்க இருந்து ஒரு 5,000 6,000 ஐடி மாசம் ஸ்பீடு கேஷுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது மனித சக்தியை மட்டும் நம்பல, சிஸ்டம். இப்போ உள்ள டெக்னாலஜி என்னங்க? டெக்னாலஜியை பயன்படுத்தணும். ஸ்விக்கி சொமோட்டோ யோசனை பண்ணி பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, வெறும் சிஸ்டம் தான்.
அந்த சிஸ்டத்தை வச்சுட்டு எத்தனை கோடி நொடிக்கு நொடி பணத்தை அள்ளிக்கிட்டு இருக்கான் பாருங்க, எத்தனை கோடிய. அதே சிஸ்டத்தை நம்ம பொதுநல நோக்கோட இங்க கொண்டு வந்திருக்கோம். சிஸ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடி மெம்பர் 30,000, ஸ்பான்சர் நான் சொன்னேன் இல்லையா 30,677 யூஎஸ்டிடி. நண்பர்களே, உலகத்தில் முதல் முறையாக நான் ஒர்க்கிங்ல ஸ்பான்சர் மூலமா 30,000 யூஎஸ்டிடி. சூப்பர் சார், அருமையா இருக்கு சார். இது மீண்டும் மீண்டும் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியுமா, எல்லா ஐடியும் எங்க போதுங்க, ஆக்டிவ் போர்டுக்கு போகுது, திருப்பியும் வரும். அப்ப நான் அதை என்ன சொன்னேன் பாத்தீங்களா, முதல் போர்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு ஒரு 4 வருஷம் இருந்தாலே நம்ம பிரச்சனைகள் எந்த அளவுக்கு நமக்கு சால்வ் ஆகுது. முதல் போர்டுல மட்டும் சொல்றேன், அந்த முதல் போர்டுல மட்டுமா நிற்கும் 4 வருஷத்துல என்ன நடக்கும்? 2வது போர்டு முடிஞ்சிருக்கும், 3வது போர்டு முடிஞ்சிருக்கும். நான் சொல்றது முதல் போர்டை மட்டும் மைண்ட்ல வைங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், ஸ்பீட் காஸ்ட்ல எத்தனை 4 வருஷத்துல எத்தனை ரீபா தேடி வந்திருக்கும் புரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ் பிளான்ல எத்தனை ரீபா தேடி வந்திருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப குறைஞ்சது ஒரு 10 கோடி ரூபாய் உங்க கையில இருக்கும் நண்பர்கள் 4 வருஷத்துல. எந்த ப்ராஜெக்ட்ல இணைஞ்சா 4 வருஷத்துல 10 கோடி இருக்குன்னு சொல்லுங்க நண்பர்களே. அது எந்த ஒரு ப்ராடக்ட் கான்செப்டா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டை தூக்கி தூர போடுங்க, அதெல்லாம் மாயை, அதை சொல்லாதீங்க. உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எங்க நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா பிசினஸ்ல 1 லட்சம் ரூபாய் மாசம் எடுக்கிறதுக்கே தவிடு தாங்கிரும். புரியாது உங்களுக்கு இல்ல? 1 கோடி ரூபாய் போட்டா 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வருமானம் எடுக்கிறது பெரிய விஷயம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், 50 யூஎஸ்டிடி போட்டு எதை இன்வெஸ்ட்மெண்டா போட்டிருக்கோம்? நிதானம், பொறுமை, தொடர் முயற்சி போட்டதுனால இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது, நம்ம தலைமுறையை மாத்தக்கூடிய 10 கோடி ரூபாவை கொடுக்க போகுது 4 வருஷத்துல. சத்தியம் இது. அடுத்து பாருங்க நண்பர்களே, இது எல்லாமே நடக்கும். நீங்க பொறுமையா வேடிக்கை பார்த்தீங்கன்னா வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பீங்க. அடுத்த வருஷம் ஒவ்வொரு நண்பரும் இதை சொல்லுவாங்க. அப்ப யோசித்து பிரயோஜனம் இல்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. ரைட். அப்ப ஃபைனலா நான் சொன்னலாம், கிளப் இன்கம். இந்த இடத்துல பாருங்க நண்பர்களே, உழைக்கும் நண்பர்களுக்கு வாரம் $5,000 கூட எடுக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா? எல்லாத்தையும் விடுங்க, இதுல அடிக்கலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? பாருங்க நண்பர்களே, ராயல் கிளப்புக்கு வெறும் 12 நண்பர்களை நேரடியாக அறிமுகப்படுத்தினா போதும். 12 நண்பர்கள். என்ன சார் பெரிய விஷயமா சார்? நீங்க ஒரே நாள்ல 18 பேர் கொடுத்தீங்க, நான் ஒரு வாரத்துல 12 பேர் கொடுக்க மாட்டானா சார்? அதான் வேணும் சார், அந்த கட்ஸ் வேணும் சார், அந்த ஆரோக்கியமான போட்டி வேணும் சார். அதுல போட்டி எடுங்க சார், பொறாமப்படாதீங்க சார். தயவு செய்து பொறாமப்படுறதை விடுவோம். 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டாலே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தேடி கொடுக்கும் நண்பர்கள். இன்னும் பல கோடி மக்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ரைட், சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா ராயல் கிளப் 12 நண்பர்களை கொண்டு வரும்போது நமக்கு என்ன நடக்குது நண்பர்களே, இந்த வாரம் ஃபுல்லா நான் சொன்னேன் இல்லையா, கிளப் இன்கம்ல எவ்வளவு சேர்ந்துருக்கோ அவ்வளத்தையும் சேர்த்து வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு $10,000 வச்சுக்கோங்க. அதுல 20% $2,000 எடுத்து யாரெல்லாம் அந்த 12 முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சிஸ்டம் பிரிச்சு கொடுக்கும். இந்த இடத்துல சங்கர் சார் நேரத்தே சொன்னாங்க, ராயல் கிளப்ல ஒரு சின்ன சேஞ்சஸ். ஏன்னா இந்த நல்லது செய்ய போய் கெட்டது நடக்கும். ஏன்னா நிறைய நாங்க பார்த்துட்டோம். சாதாரண விஷயம் இல்ல. முதல்ல வந்து ஒரு $10 கிடைக்கும், இல்ல ஒரு $20 கிடைக்கும். அடுத்தது என்ன நடக்கும், இங்க 12 நண்பர்கள் வந்துட்டாங்க, இப்பவுமே 100-150 பேர் இருக்காங்க 12 முடிச்சவங்க. அடுத்த வாரம் என்ன நடக்கும், இன்னும் 50 பேர் வருவாங்க, 200 பேரை மாறும். ஆனா ஐடி பாத்தீங்கன்னா ஒரு $10,000 தான் வந்துட்டு இருக்குன்னா என்ன நடக்கும் சார்? போன வாரம் $10 வாங்கினேன் சார், இந்த வாரம் $5 தான் வாங்கினேன் சார், அடுத்த வாரம் $3 தான் வாங்கினேன். நீங்களே நல்லதும் பண்ணுவீங்க கெட்டதும் பண்ணுவோம் நம்மளே. இதான் உண்மை. நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அப்ப பாத்தீங்கன்னா அதை தொலைநோக்கு பார்வையிட என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம், உழைக்கிற நண்பர்களுக்கு இந்த இடத்துல ஒரு இன்னொரு கூடுதல் விஷயத்தை இந்த இடத்துல வச்சு நமக்கு அற்புதமா கொடுக்கறதுக்காக இந்த ராயல் கிளப் வெயிட்டிங். ஓகேங்களா? சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டி கிளப். இதுதான் நம்மளுடைய ராமலிங்கம் சார். நண்பர்களே புரியுங்க, வெற்றியின் சொல் செயல், தலைவருக்கு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க பாருங்க. காலை முதல் என்ன செய்யறாருன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா 37 நண்பர்களை கொடுத்து ஹானஸ்டி கிளப் பண்ணிருக்காங்க சார். அவ்வளவு பேரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க சார். முதல்ல நம்ம வாழ்த்த கத்துக்கணும் சார். நம்ம வாழ்த்துனாதான் நம்ம இந்த பிரபஞ்சம் நம்மள வாழ்த்து சார். தயவு செய்து மனசார வாழ்த்துங்க சார். அனைவரும் ஒரு டிஜிட்டல் கிளாப் கொடுத்து வாழ்த்துங்க சார். தேங்க்யூ. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்கள், இந்த ஹானஸ்டி கிளப்ல இங்க பாருங்க 25ல 37 நண்பர்களை கொடுக்கும்போது என்ன நடக்கும், அதே 10,000 நண்பர்கள் வச்சுக்கோங்க, 30% அங்க பாருங்க. அதுலயும் எவ்வளவு பேர் பாருங்க, வெறும் 7 நண்பர்கள் 8 சார். வாழ்த்துறதுக்கு எதுக்கு சார் தயங்குறீங்க? காசா பணமா சார்? என்ன சார் இது? அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க 30% $3,000 எடுத்து வச்சு இந்த இடத்துல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. யார் வருவா? இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சவங்க தான் இங்க வர முடியும். சும்மா 25 ஃப்ரெஷ்ஷாலாம் கொடுக்க முடியாது. அப்போ 37 பேரை கொடுக்கும்போது என்ன நடக்கும், இந்த மெம்பர் கம்மியா வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான டாலர் வரும். இந்த இடத்துலயும் பாருங்க, தொடர்ச்சியா இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல சீலிங் $120 அற்புதமா வச்சிருக்காங்க. $120 சாதாரண விஷயமா? வாரம் 10,000 சார், மாசம் 40,000 சார், காலை முதல் மாலை வரை ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்க சார்
வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கு சார். ஒரு விஷயமும் சேமிப்பு இல்லை சார். சத்தியம், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஆனா இங்க பாருங்க, லட்டு மாதிரி தூக்கி 40,000 வீட்டுல கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, சேலஞ்சர்ஸ் கிளப். இங்க ஒண்ணுமே இல்லை. இன்னொரு 50 நம்பரை கொண்டு வரும்போது 10,000 வச்சுக்கோங்க, 40, 4,000. இந்த இடத்துல விரல் விட்டு என்றால் கூட ஒரு நபர் 2 பேர் தான் இருப்பாங்க. நான் சொன்னா இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையுடைய 240 USDT சீலிங்கே. மாசம் 1,00,000 ரூபா. யார் சார் தர? கலெக்டருக்கே 1,00,000 ரூபாய் சம்பளம். யோசனை பண்ணி 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கலெக்டருக்கு தான் 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இங்க என்ன நடக்கு? என்ன பண்ணிட்டோம்? மக்கள் சக்தியை உள்ள கொண்டு வரோம். நல்ல விஷயத்துக்கு தானே சார் உள்ள கொண்டு வரோம். நம்ம யாரும் ஏமாத்தலையே சார். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அப்ப சேலஞ்சர்ஸ் கிளப் மூலமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போதுமா? கடைசி நான் சொன்னா வாரம் $5,000 கூட கிடைக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ராயல்டி. இந்த இடத்துல அதே மாதிரி நண்பர்களே, இங்க வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுக்கிரகம் இருக்கணும், மனசு இருக்கணும், உண்மையிலே 4 பேருக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கிற ஆளுதான் இங்க வருவாங்க. அப்ப இங்க என்ன நடக்கணும் நண்பர்களே? சேலஞ்ச் கிளப்ல நம்ம வந்த மாதிரி 87 நண்பர்களை கொண்டு வந்த மாதிரி 2 பேர் அதே மாதிரி கொண்டு வரும்போது இங்கேயும் டோட்டல் வாரம் நடக்கிறதுல 10% எடுத்து அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ராயல்டி கிளப்ல. இங்க எந்த ஒரு பிடிமானமும் என்ன சொல்லுவாங்க சீலிங்னு இருக்காது. அதையும் சங்கர் சார் எப்படி பண்றாங்க அது பின்னாடி பார்ப்போம். ஏன்னா ராயல்டிங்கிறது எடுத்து, அதாவது நண்பர்களே, என்ன கிடைக்கும் தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். எதுவுமே தெரியாம ஏதோ வந்தோம் சேர்ந்தோம், வெந்ததை தின்னோம், வெளி வந்தா போனோங்கிற மாதிரி இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னாடி நண்பர்களே நம்ம எதுக்காக ஓடுறோம்? நம்ம பிள்ளைகள், நமக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல தானே நம்ம இங்க அவ்வளவு பேரை இணைஞ்சிருக்கோம். அப்ப அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணுமா செய்யக்கூடாதுங்களா? அப்படி செஞ்சோம்னா எங்க ராயல்டி கிளப் அச்சீவ்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்னா சியான் போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராயல்டி முடிச்சவங்க 2 சேலஞ்சர்ஸ் கிளப் கொண்டு வந்தவங்களுக்கு ராயல்டி கிளப்ல உங்களுக்கு இந்த சியான் போர்டு டைரக்டா போயிடலாம். என்ன சார் சொல்றீங்க? எஸ், 4, 5, 6, 7 4 போர்ட்லயும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா $1,80,000 அங்க எடுக்கலாம். எவ்வளவு சார்? அதுவும் 2.5 கோடி சொன்னீங்களா? ராயல்டி யாரும் எட்டாக்கனியா இருக்குன்னு இங்க உழைப்பவருக்கு ஈஸிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா நண்பர்களே? தயவு செய்து நண்பர்களே, இது நம்ம லைஃப், நமக்காக உழைங்க. நீங்க யாரையும் பார்க்காதீங்க. இது பாத்தீங்கன்னா காட்ஃபாதர் மாதிரி ராமலிங்கம் சார் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. யாருக்காக சொல்றாங்க சார்? சார் அவங்க சொல்லிக்கிட்டா சார் இருக்காங்க, நம்மளை மட்டும் வழி நடத்தி பாத்துக்கிட்டா சார் இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க சொல்லாம சைலண்டா செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லைங்களா? இதுக்கு மேல நம்ம யோசிக்கணுமா சார்? சார் என்னைக்குமே ஒரு அரவணைப்பு இருக்கணும். ஒரு தகப்பனா இருந்தா ஒரு கண்டிப்பு இருக்கணும் சார். அப்படி தகப்பன் ஸ்தானத்துல தயவு செய்து நினைங்க. யாருமே இல்ல, அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது, யாரும் நம்மள நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படித்தான், இந்த கலியுகத்துல அப்படித்தான். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பை கிடைச்சிருக்குன்னா தயவு செய்து அனைவரும் பயன்படுத்துவோம் நண்பர்களே. அப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா நான் சொல்றது நான் ஒர்க்கிங் போர்டுல மட்டும் ப்ராஃபிட் 1,83,270. பொறுமையா இருந்தால் எல்லாருக்கும் கிடைக்கும். 5 வருடம் பொறுமையா இருந்தா இதை வாங்கலாம். எதுல? நான் ஒர்க்கிங்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பான்சர் உங்க கையில தான் இருக்கு. 30,000 ஒரு நபர்னால 30,607னா நீங்க 100 பேரை கொடுத்தா எவ்வளவு நீங்க பாத்துக்கோங்க சார். சூப்பர். அப்புறம் ஆக்டிவ் ரிபத்தேட் எவ்வளவு, போர்டு ரிபத்தேட் எவ்வளவு, எல்லாமே பாத்துட்டோம் நண்பர்களே. நான் இவ்வளவு ஒரு இன்வால்மெண்டா சொல்றேன்னா இதுதான் லைஃப்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் கையில எடுத்தா தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும் நண்பர்களே. சத்திய நண்பர்களே, எவ்வளவோ பார்த்துட்டோம், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமான்னு முடிவெடுப்போம். அனைவரும் இணைந்து பணிபுரிவோம். இந்த அற்புதமான வாய்ப்பு அந்த பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, உங்களை என்னால ஒரு 100 குடும்பங்கள் இதுல இணைஞ்சு பெரிய லெவல்ல சக்சஸ் பண்றாங்கன்னா அது எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்த ராமலிங்க சாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய். மைக்ரோ செகண்ட்ல பணம் வரும்னு சொன்னாங்க இல்லையா? அதுவும் பாருங்க எப்படி ஸ்பீட் கேஷ்ல ஆடான் ப்ராஜெக்ட் நம்மளுடைய 40 லெவல் நொடிக்கு நொடி பணம் உழைக்கிறவங்களுக்கு கிடைக்குதோ. ஏன்னா ஸ்மார்ட் நெட்வொர்க்னாலே ஆட்களை அறிமுகப்படுத்துறதான். அப்படி அறிமுகப்படுத்தும் போது கிடைச்சது இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஸ்பீடு கிரிப்டோலையும் பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட்ல கிடைக்கிறதுக்காக நண்பர்களை புரிஞ்சுக்கோங்க, வெறும் $30 அற்புதமா 25 லெவல்ல கொண்டு வர போறாங்க. அதுல என்ன மேஜிக் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்த சார் சொன்னாங்க, நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒரு நபரை அறிமுகப்படுத்தினாலே $30 உங்க வேலட்ல வந்துடும். இன்னொரு விஷயம், சார் எனக்கு $30 இல்லையே சார், எனக்கு டீம் இருக்கா சார், கவலையே படாதீங்க, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கூட நீங்க ஆட்களை கொண்டு வரலாம். எந்த அளவுக்கு பாருங்க நண்பர்களே, உழைப்பவருக்கு இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத பாருங்க. அப்போ முதல் நபரை இணைச்சாலே $30 வேலட்ல காட்டும். 2வது நபரை கொண்டு வந்தா $10 சார், $40 சார். ஒரு நபரை $30 கொண்டு வந்தா $40 சார். அடுத்த மேஜிக் பாருங்க, இங்கேயும் நமக்கு இங்க இருந்து நம்முடைய ஸ்பீடு கிரிப்டோவை சப்போர்ட் பண்றதுக்கும் தாய் வீடான ஸ்பீட் கேஷை சப்போர்ட் பண்ணதுக்கும் அற்புதமான விஷயத்தை இங்கேயும் வச்சிருக்காங்க.
அப்போ நண்பர்களே பாருங்க, நம்மளுடைய ஸ்பீடு கேஷும் எந்த அளவுக்கு வளரும், ஸ்பீடு கிரிப்டோவும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ. இந்த அற்புதமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ.